விசிட்டிங் கார்டு எப்படி போகலான்னாக்கா ஃபஸ்ட்டு எடுத்து நியூ பேஜுக்கு ஓப்பன் பண்ணுங்கள். இந்த இடத்துல வந்து நேம் கொடுங்க. பேஜ் இப்படி ஓப்பன் ஆகும். சைஸ் 90/53. ரெக்டாங்கிள் கொடுத்தாக்கா டபுள் கிளிக் பண்ணுறோம். இப்படி செலக்ட் ஆகும். இப்படி செலக்டட் பாக்ஸ் செலக்ட் ஆகும். பென் டூல் எடுத்துக்கங்க. ட்ரா இப்படி பண்ணுங்க. ஷேப் டூல் எடுத்துக்கின்னு ரைட் கிளிக் பண்ணிட்டு டு கர்வ். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப் நீங்கள் கர்வ் பண்ணிக்கலாம். எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப் கர்வ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு தகுனபடி நீங்கள் கர்வ் பண்ணிக்கலாம். ஸோ கலர் ப்ளூ கலர் நான் கொடுக்குறேன். டூப்ளிகேட் பண்ணி கிரடேஷன் கலர் பண்ணுறேன். ஸோ கிரே கலர் கொடுக்குறேன். இந்த ப்ளூ கலர் எனக்கு மேலே வேணும். ஸோ அதனால் பேஜ் அப் பண்ணுறேன். குரூப் பண்ணிவிட்டு ஆப்ஜெக்ட் போயிட்டு பவர் கிளிக் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு எடிட்டிங் கண்டென்ட். ஸோ குரூப் பண்ணிட்டு கொஞ்சம் கீழே மூவ் பண்ணிக்கலாம். அட்ஜஸ்ட் பண்ணிக்கின்னு வெளியே வந்துடுங்க. வெளியே வந்து டெக்ஸ்ட் எடுத்துங்க. நேம் டைப் பண்ணிங்க. ஃபாண்ட் சைஸ் ஒரு 15 வச்சுக்கோங்க. இங்கே என்ன வேணுமோ அந்த ஃபாண்ட் நேம் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபாண்ட் சைஸ் 10 வைக்கிறேன். MOB மொபைல். ஸோ இங்கே உங்களுக்கு என்ன நம்பர் வேணுமோ அங்கே டைப் பண்ணிக்கோங்க. நான் இப்போ எக்ஸாம்பிள் இந்த நம்பர் போடுறேன். ரைட் அலைன்மெண்ட் பண்ணிக்கோங்க. மொபைல் கொஞ்சம் பெருசாக இருக்குது, அதனால் நீங்கள் மொபைல் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். ஒரு 8 9 வச்சுக்கலாம். அலைன்மெண்ட் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே ஆல்ரெடி நான் மேட்டரெல்லாம் டைப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிக்கிறேன், இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ ABCD பியூட்டி பார்லர் கம்பெனி நேம். இப்போ அந்த ஃபாண்ட் என்ன வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். விசிட்டிங் கார்டு தகுன அப்படி ஒரு 15 சைஸ் வைங்க. ஃபாண்ட் சைஸ். ஸோ உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த சைஸ் நீங்கள் வச்சுக்கலாம், உங்களுக்கு தகுன அப்படி. ஸோ இங்கே ஆல்ரெடி காப்பி பண்ணி வச்சுருக்கேன். இந்த டீட்டெயிலெல்லாம் இங்கே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல நான் பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இது அப்படியே போட்டால் ஃபிட் ஆகாது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னாக்கா 2 பார்ட்டாக டிவைட் பண்ணுறேன். கட் பண்ணுறேன், பேஸ்ட் பண்ணுறேன். அது 2 ஈக்குவலாக டாப் அலைன்மெண்ட். ஸோ கார்னர் வச்சுட்டு கொஞ்சம் ஃபாண்ட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ அந்த கேப் எவ்வளோ இருக்கோ அவ்வளோ ஃபிட் பண்ணி நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் கூட பண்ணலாம். ஸோ ரவுண்ட் ஷேப் பண்ணிக்கோங்க. ஸோ புல்லெட் வைங்க அதுக்கு. ஸோ லெஃப்ட் அலைன்மெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ கலர் ஒயிட் கொடுங்க. ஸோ அதுவே டூப்ளிகேட் பண்ணுங்கள். Ctrl D ஆச்சா டூப்ளிகேட் ஆகும். குரூப் பண்ணிக்கோங்க. இதுவும் லெஃப்ட் அலைன்மெண்ட் பண்ணிக்கோங்க. இது குரூப் பண்ணிக்கோங்க. ஸோ காப்பி பேஸ்ட் பண்ணுங்கள். ஸோ கொஞ்சம் மூவ் பண்ணிக்கோங்க. ரெட் கலர் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதுக்கு செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் கொஞ்சம் இதுக்கு டபுள் ஷேடோ வர அப்படி பண்ணுறேன். ஸோ எனக்கு அவுட்லைன் மாதிரி பிளாக் பண்ணிக்கிறேன். ஸோ பிளாக் வந்து ஃப்ரண்ட் வந்துச்சு, எனக்கு ரெட்டு தான் ஃப்ரண்ட் வேணும். ஸோ பேஜ் அப் பண்ணுறேன். இப்படி இருக்கும். ஸோ இங்கே வந்து நம்ம இமேஜஸ் எதுனா ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணலாம் இந்த இடத்துல. ஸோ இந்த ரவுண்ட் போட்டுக்கலாம். ரவுண்ட். ஸோ இப்போ 2 இமேஜ் இங்கே ஃபிட் ஆகும். ஸோ 2 கொஞ்சம் ஸ்மால் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன கலர் வேணும்னா அந்த கலர் கொடுத்துக்கலாம். இப்போதுக்கு நான் பிளாக் கொடுக்குறேன். ஸோ ஆல்ரெடி இமேஜ் என்கிட்ட இருக்குது. ஸோ அது எது வேணுமோ அது நான் செலக்ட் பண்ணி 2 இமேஜ் அங்கே ஆட் பண்ணுறேன்.
இம்போர்ட் கொஞ்சம் சைஸ் ஸ்மால் பண்ணிக்கோங்க. அந்த ரவுண்டுக்குள்ளே போகிற அப்படி. ஸோ ஆப்ஜெக்ட் பவர் கிளிக், அந்த ரவுண்டுக்குள்ளே போட்டால் பவர் கிளிக் ஆகிடும். ஸோ எடிட்டிங் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பெருசு பண்ணலாம். ஸோ இது கூட ஆப்ஜெக்ட் பவர் கிளிக் எடிட்டிங் கொஞ்சம் பெருசு பண்ணுங்கள். ஸோ அது ஃபிட் ஆகிற அப்படி பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, இவ்வளோ அட்ரஸ் ஆட் பண்ணுறோம். ஸோ இந்த டிசைன் கொஞ்சம் லைட்டாக சேஞ்ச் பண்ணலாம். கொஞ்சம் கர்வ் பண்ணிக்கணும். ஸோ கொஞ்சம் மூவ் பண்ணலாம். ஸோ இவ்வளோ தாங்க. இப்போ அட்ரஸ் ஆல்ரெடி என்கிட்ட இருக்குது. அது காப்பி பேஸ்ட் பண்ணலாம். கீழே கேப் இருக்குல்ல, அந்த இடத்துல கீழே மூவ் பண்ணலாம். ஸோ பின்கோடு ஃபுல்லாக செக்கா ஃபிட் ஆகலை. ஸோ பின்கோடு வந்து கொஞ்சம் நம்ம அதுக்கு தகுன அப்படியே ரிமூவ் பண்ணி போடலாம். ஒரு லாஸ்ட் நம்பர் போட்டால் போதுங்க. கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். சென்டர் அலைன்மெண்ட் அவ்வளோதாங்க.